வாருக வளமுடன். பிரபஞ்சத்தோட மிகப்பெரிய ரகசியங்களை கண்டுபிடிக்க ஒரு பக்கம் அறிவியல் போராடிட்டு இருக்கு. அதே கேள்விகளுக்கு இன்னொரு பக்கம் ஆயிரக்கணக்கான வருஷங்களா மெய்ப்பொருளியல், அதாவது ஆன்மீகம் பதில் தேடிட்டு இருக்கு. இந்த ரெண்டு பெரிய துறைகளையும் இணைக்கிற ஒரு பாலத்தை பத்தி தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். வேதாத்ரி மகரிஷியோட தத்துவத்தை அடிப்படையா வச்சிருக்கிற இந்த கோட்பாடு பிரபஞ்சத்தை பத்தின நம்ம பார்வையே மாத்தக்கூடிய சக்தி வாய்ந்தது. பாருங்க, ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனே எவ்வளோ அழகா சொல்லியிருக்காருன்னு. சயின்ஸும் பிலாசபியும் ஒன்னோட ஒன்னு சேர்ந்தாதான் முழுமையான பார்வை கிடைக்கும்னு சொல்றார். இதுதான் நம்மளோட இந்த முழு விளக்கத்தோட மையக்கரு. இன்னைக்கு நம்மளோட பயணம் எப்படி இருக்க போகுதுன்னா, முதல்ல பிரபஞ்சத்தோட மூலசக்தியை தேடுற அறிவியலோட தேடல்ல இருந்து ஆரம்பிப்போம். அப்புறம் மெய்ப்பொருளியலோட ஆழத்துக்கு போய் கடைசியா அந்த ஞானம் எப்படி நம்மளோட சொந்த வாழ்க்கைக்கு அமைதியை கொண்டு வர பயன்படுதுங்கிறத பார்க்க போறோம். வாங்க இந்த பயணத்தை ஒன்னா தொடங்குவோம். சரி, வாங்க முதல் பகுதிக்குள்ள போகலாம். ஐன்ஸ்டீன்ல இருந்து ஸ்டீஃபன் ஹாக்கிங் வரைக்கும் பெரிய பெரிய விஞ்ஞானிகளோட வாழ்நாள் கனவா இருந்த அந்த ஒரு தேடலை பத்தி இப்ப பார்க்கலாம். ஸ்டீஃபன் ஹாக்கிங் மாதிரி நவீன விஞ்ஞானிகள் கூட இந்த முழு பிரபஞ்சத்தையும் ஒரே ஒரு தியரியை வச்சு விளக்க முடியும்னு நம்பினாங்க. அவங்க அந்த ஒரு ஒருங்கிணைந்த சக்தியை தேடினாங்க. ஒருவேளை அது கண்டுபிடிக்கப்பட்டா அது ரொம்ப ரொம்ப சிம்பிளா இருக்கும்னும், சயின்டிஸ்ட் மட்டும் இல்ல நம்மள மாதிரி சாதாரண ஆளால கூட அதை புரிஞ்சுக்க முடியும்னு அவர் உறுதியா நம்பினாரு. ஆனா இங்கதான் ஒரு பெரிய கேள்வி வருது. இவ்ளோ சக்தி வாய்ந்த டெலிஸ்கோப், மைக்ரோஸ்கோப் எல்லாம் வச்சிருக்கோமே, அப்போ ஏன் சயின்ஸால அந்த சக்தியை கண்டுபிடிக்க முடியல? யோசிச்சு பாருங்க. இந்த கேள்விதான் நம்மள அடுத்த கட்டத்துக்கு கூட்டிட்டு போகுது. அறிவியலோட கருவிகள் எங்க தோத்து போகுது, ஏன் இன்ன புதிர விடுவிக்க நமக்கு வேற ஒரு அணுகுமுறை தேவைப்படுதுங்கிறத இப்ப பாப்போம். விஞ்ஞானங்கிறது ஒரு தராசு மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அதால எடை போட முடியற, அளக்க முடியற விஷயங்களை மட்டும்தான் பார்க்க முடியும். காலம், தூரம், வேகம்னு அதுக்கு எல்லாமே அளவீடுகள் தான். ஆனா எல்லாத்துக்கும் மூலமா இருக்கிற ஒன்ன எப்படி தராசுல வச்சு அளக்க முடியும்? அது சாத்தியமல்ல. இங்கதான் விஞ்ஞானத்தோட எல்லை மூடியது, மெய்ஞானத்தோட பாதை தொடங்குது. ஆக இங்க ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த ரெண்டுக்கும் நடுல ஒரு பாலம் தேவைப்படுது. அறிவியலையும் மெய்ப்பொருளியலையும் இணைச்சா மட்டும்தான் நமக்கு பிரபஞ்சத்தோட முழுமையான சித்திரம் கிடைக்கும். இப்போ அந்த பாலத்தை கடந்து இந்த தத்துவத்தோட இதய பகுதிக்கே வந்திருக்கும். பிரபஞ்சத்தோட இயக்கத்தையே விளக்குற அந்த 4 அடிப்படை கோட்பாடுகள் என்னென்னு பார்க்கலாம். இத ரொம்ப எளிமையா புரிஞ்சுக்கலாம். முதல்ல, எதுவுமே இல்லாத ஒரு முழுமையான அமைதி, அதுதான் இருப்பு நிலை. அதுல இருந்து ஒரு சின்ன அசைவு, அதாவது ஒரு சின்ன துகள் உருவாகுது, அதுதான் ஆற்றல் துகள். அந்த துகள் தன்னைத்தானே சுத்த ஆரம்பிக்கும் போது அதுல இருந்து ஒரு அலை பரவுது, அதுதான் விரிவு அலை. கடைசியா இந்த அலையும் அந்த அசையாத இருப்பு நிலையும் ஒன்னோட ஒன்னு தொடர்பு கொள்ளும்போது பிரபஞ்சம் முழுசும் ஒரு சக்தி நிரம்புது, அதுதான் காந்தம். பாத்தீங்களா எப்படி படிப்படியா அமைதியிலிருந்து இந்த பிரபஞ்சமே உருவாகுதுன்னு? இந்த கடைசி நிலையில உருவாகிற காந்தம் தான் வான்காந்தம். இது ஏதோ ஒரு சக்தி மட்டும் இல்ல, ஒரு பெரிய கடல்ல மீன்கள் நீந்துற மாதிரி நாம பாக்குற கோள்கள், நட்சத்திரங்கள், ஏன் நாம எல்லாரும் கூட இந்த வான்காந்தம்ங்கிற ஒரு மகா சக்தி கடல்ல தான் மிதந்துட்டு இருக்கோம். சரி, இதெல்லாம் பிரபஞ்ச அளவுல நடக்குது, நமக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் நீ நீங்க கேட்கலாம். இங்கதான் விஷயம் ரொம்ப சுவாரஸ்யமா மாறுது. அந்த பிரபஞ்ச ஆற்றல் எப்படி நம்ம உயிராற்றலா மாறுதுன்னு பாப்போம். வெளிய பிரபஞ்சத்துல வேலை செய்யற அதே காந்த சக்தி தான் நம்ம உடம்புக்குள்ள ஜீவகாந்தம்ங்கிற பேர்ல வேலை செய்யுது. ஒன்னு பேரண்டம், அதாவது மேக்ரோகாசம், இன்னொன்னு நம்ம உடம்பு, அதாவது மைக்ரோகாசம். அவ்வளோதான் வித்தியாசம். அப்போ இந்த ஜீவகாந்தம் என்னெல்லாம் பண்ணுது? ரொம்ப சிம்பிள். நாம பாக்குறது, கேக்குறது, சுவைக்கிறது, தொடுறது, வாசனை உணருதுன்னு நம்மளோட 5 புலன்களுக்கும் காரணம் இந்த ஜீவகாந்தம் தான். அது மட்டுமில்ல, நம்ம மனசை யோசிக்கிறதுக்கு காரணமும் இந்த ஒரு சக்தி தான். சொல்லப்போனா இதுதான் நம்மளை எங்க வைக்கிற கரண்ட். ஓகே, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுனால நம்ம வாழ்க்கையில என்ன மாறப்போகுது? இப்போதான் நம்ம இந்த தத்துவத்தோட பிராக்டிக்கல் சைடுக்கு வரும். இந்த பெரிய உண்மையை புரிஞ்சுக்கிறது எப்படி நமக்கு அமைதியை தரும்னு பார்க்கலாம். நாம எல்லாருமே அந்த ஒரே பிரபஞ்ச சக்தியோட ஒரு துளிங்கிறத எப்ப நாம மறக்கிறோமோ அப்போ நான் வேற அவங்க வேறன்னு ஒரு பிரிவினை எண்ணம் உருவாகுது. இந்த எண்ணம் தான் தன்முனைப்பு, அதாவது ஈகோவோட ஆணிவேர். இந்த தன்முனைப்பு வந்த உடனே ஒரு சங்கிலி மாதிரி அடுத்தடுத்த பிரச்சனைகள் ஆரம்பிக்குது. முதல்ல நான், என்னுடையதுன்னு ஒரு பற்று வருது. அந்த பற்று தான் நம்ம மன அமைதியை கெடுக்கிற 6 கெட்ட குணங்களா வளருது. அந்த 6 குணங்கள் என்னென்னு பாத்தீங்கன்னா, பேராசை, கோபம், கடும்பற்று, முறையற்ற பால் கவர்ச்சி, உயர்வு தாழ்வு மனப்பான்மை, அப்புறம் வஞ்சம்.
இது எல்லாமே தன்முனைப்புங்கிற ஒரே ஒரு வேர்ல இருந்து முளைக்கிற முள் செடிங்க மாதிரி தான். இது நமக்கும் நம்மள சுத்தி இருக்கிறவங்களுக்கும் துன்பத்தை தான் கொடுக்கும். அப்போ இதுக்கு தீர்வு என்ன? நாம எல்லாரும் தனித்தனி இல்ல, நாம எல்லாருமே அந்த ஒரு பிரபஞ்ச சக்தியோட ஒரு பகுதிங்கிற உண்மைய உணர்றதுதான். அப்படி உணரும்போது அந்த ஈகோங்கிற தன்முனைப்பு தானாவே கரைஞ்சிரும். இந்த கெட்ட குணங்களும் நம்மள விட்டு போயிடும். இந்த விளக்கத்தோட இறுதியா உங்ககிட்ட ஒரு கேள்வி. கொஞ்ச நேரம் யோசிச்சு பாருங்க. நாம எல்லாருமே ஒரே சக்தியால தான் இணைக்கப்பட்டிருக்கோன்னு முழுசா உணர்ந்தா மத்தவங்கள பாக்குற நம்ம பார்வை எப்படி இருக்கும்? நம்ம செயல்கள் எப்படி மாறும்? இந்த ஆழமான சிந்தனையோட நம்ம விளக்கத்தை நிறைவு செய்யலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம கிராவிட்டி காட் ஸ்பிரிச்சுவல் ரியாலிட்டி யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது போன்ற இன்னும் பல ஆழமான கருத்துக்களை தொடர்ந்து அலசுவோம். வாழ்க வளமுடன்.